உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன் கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நடக்கும். சந்தோஷமா இரு. சரிம்மா, திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதால நிறைய வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம்மா. பாரதி போலாமா? சரி, நாங்க வரோம்மா. போயிட்டு வாமா. அம்மா, நான் உள்ள வரும்போது இங்க வாசுன்னு பேர் சொல்லி பேசின மாதிரி இருந்துச்சு. அதுவா பாரதி அக்கா, பாரதி உள்ள வரும்போது நம்ம சென்னை பிரான்ச்ல வாசுன்னு ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்தான்ல, அவங்க கூட கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டான், கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டாப் வாசுவை பத்தி தான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பாரதி, ஐயோ அது பெரிய தலைவலிமா. ஆமாமா, அது எதுக்கு சொல்லிக்கிட்டு விடுக்கா. நான் வரேன். ஐயோ அறிவு, போதும்பா. ஒரு தப்பு பண்ணி அதனால நமக்கு சேர்ந்த பாவம் எல்லாம் போதும். இனிமே அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. இதோட முடிச்சுக்கலாம். உனக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் புரியுது. நான் என்ன பிளான் பண்றேன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. புரிய வைக்கிறேன். வாங்க. வணக்கம். வாமா. வாங்க. வணக்கம். 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 வாங்க. கல்யாண வேலை. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. லதா, பாரதி, உன்னை எப்ப வர சொன்னா இப்ப வந்திருக்க? வாங்க. லதா, முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. ஆமா பாரதி, நாங்க உனக்கு முந்திட்டோம்ல. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்ததுல ரொம்ப சந்தோஷம். லதா கல்யாணத்துக்கு நாங்க வராம எப்படி? பாரதி, உன்கிட்ட நான் நிறைய பேசணும்டி. ஏய், என் கூட அரட்டை அடிக்க ஒண்ணு நான் இங்க வரலடி. உன் கல்யாணத்துல நிறைய வேலை இருக்கு. உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு நல்லபடியா உன்னை வழி அனுப்பி வைக்க தான் நாங்க வந்திருக்கோம். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு பாரதி. கல்யாணம் ஆக போது இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கா. இவளுக்கு எப்பதான் பொறுப்பு வருமோ. லதா, பாரதி எவ்வளவு பொறுப்பா பேசுறா பாரு. ஏய் செல்வி, உனக்கு என் புள்ளைய குறை சொல்லனா பொழுதே போகாதே. அவ சின்ன புள்ளையாவே எடுத்துட்டு போட்டோம், அதுல என்ன இருக்கு? அதெல்லாம் கல்யாணம் ஆன பொறுப்பு தன்னால வந்துட போது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.